லதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மாற்றும் செய்திகள் இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெறுகின்றன. தடம் தந்த தகைமை, மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக. இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாவரையும் விட மிகுதியாக போட்டிருக்கின்றார். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார் இயேசு. யூத சமூகம் கைம்பெண்களை வெளிப்படையாக ஒதுக்கி வைத்திருந்தது. அவர்கள் கடவுளின் தண்டனைக்கு ஆளானவர்கள் எனச் சொல்லி தாழ்வாக நடத்தியது. இத்தகு மனநிலை கொண்டவர்கள் மத்தியில் காணிக்கை செலுத்த வந்த அக்கைம்பெண் இயேசுவால் பாராட்டப் பெற்றார். அதற்கு காரணங்கள் உள. எல்லாரும் தங்களிடம் எஞ்சியதை போட இவரோ தன்னிடம் இருந்த எல்லாம் போட்டார். கணவருக்குரிய பொறுப்பு சேர்ந்தாலும் சோர்ந்திடாமல் உழைக்கலாம் என்ற நம்பிக்கை. என்னிடம் இவ்வளவுதான், வேறெதும் இல்லையே என குறையெண்ணாத நிறைமனம். அடுத்த வேளைக்கு என்ன செய்வது என கவலை கொள்ளாமல் இறை மீதான ஆழ்ந்த பற்று. அவர் பணத்தை போடாமல் தன் மனத்தையே போட்டார். அர்ப்பணத்தின் முழுமையை அங்கே அமைதியாக அரங்கேற்றினார். மனிதரால் சிறுமைப்படுத்தப்படுவது கடவுளால் பெருமைப்படுத்தப்படும். இறைவா, சமூகத்தால் கைவிடப்பட்ட எவரையும் கைவிடாதிருக்கும் கருணை மனம் தாரும். அன்னை ஓர் அதிசயம். பெனாக்ஸ் ஏழைகளின் அன்னை மரியா திருத்தலம், பெல்ஜியம். தாய் மரியாள் அழைக்கின்றாள் மாந்த நம்மையே, வாழ்ந்து காட்டும் பக்தர்களாய் நாமும் மாறவே. தாய் மரியாள் அழைக்கின்றாள் மாந்தர் நம்மையே, வாழ்ந்து காட்டும் பக்தர்களாய் நாமும் மாறவே. தாய் மரியாள் அழைக்கின்றாள். பெல்ஜியம் நாட்டில் லியேஜ் மாநிலத்தில் பெனாக்ஸ் என்ற ஊரில் வாழ்ந்த மரியத்தா பெக்கோ என்ற 12 வயது சிறுமிக்கு இயேசுவின் தாயான கன்னிமரியா காட்சி கொடுத்ததை வைத்து அத்தாய் பெனாக்ஸ் அன்னை மரி என்று அழைக்கப்படுகின்றார். 1933 ஆண்டு ஜனவரி 15 தேதிக்கும் மார்ச் 2 தேதிக்கும் இடைப்பட்ட நாட்களில் 8 தடவைகள் மரியத்தாவுக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார் அன்னை மரியா. ஒரு காட்சியின் போது தான் ஏழைகளின் அன்னை என்று தன்னை அறிமுகப்படுத்தி மக்களை துன்பங்களினின்று தான் விடுவிப்பேன் என்றும் உறுதி கூறியிருக்கின்றார் அன்னை மரியா. மற்றொரு காட்சியின் போது அவர் மரியத்தாவிடம் காட்சி கொடுத்த இடத்திலிருந்து சிறிய நீர் ஓடையிலிருந்து நீரை குடிக்குமாறு சொன்னதோடு, இந்த தண்ணீர் அனைத்து நாடுகளின் மக்களுக்கு குணமளிக்கும் என்றும் உறுதியளித்திருக்கின்றார். தற்போது அந்த சிறிய நீர் ஓடையிலிருந்து தினமும் ஏறக்குறைய 2000 கேலன் தண்ணீர் கிடைப்பதாகவும், அந்த நீரை குடிப்பவர்களில் பலர் புதுமையாக குணம் பெறுவதாகவும் பல அறிக்கைகள் கூறுகின்றன. மரியத்தே பெக்கோ இக்காட்சிகளுக்கு பின்னர் திருமணமாகி குடும்பத்தோடு வாழ்ந்து தனது 90வது வயதில் 2011 டிசம்பர் 2 இறந்தார். இவர் 2008 தனது காட்சிகள் குறித்து கடைசியாக ஓர் அறிக்கை வெளியிட்டார்.
தபாலை கொண்டு போய் சேர்க்கும் ஒரு சாதாரண தபால்காரர் வேலையை மட்டும் நான் செய்தேன். தபாலை சேர்த்தவுடன் தபால்காரரின் வேலை முடிந்துவிட்டது என்று அவ்வறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தபாலில் சேர்த்த, அதாவது காட்சிகள் குறித்து அவர் வெளியிட்ட செய்திகளை உலகறியச் செய்யும் பணியை தொடங்கினர் பெல்ஜிய நாட்டு ஆயர்கள். இக்காட்சிகள் உண்மைதானா என்பதை ஆய்வு செய்வதற்காக ஆயர்கள் நியமித்த குழு ஒன்று 1935 ஆண்டு முதல் 1937 ஆண்டு வரை விரிவாக பரிசீலனை செய்தது. அதில் சேகரித்த அனைத்து ஆதாரங்களையும் அக்குழு வத்திக்கானிற்கு அனுப்பி வைத்தது. 1942 ஆண்டில் லியேஜ் ஆயர் கெர்த்தஹோஃப் இக்காட்சி உண்மை என அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தார். 1947 ஆண்டில் வத்திக்கானிலிருந்தும் இவற்றிற்கு அங்கீகாரம் கிடைத்தது. 1949 ஆண்டில் இறுதியாக அனைவருக்கும் இக்காட்சி குறித்து அறிவிக்கப்பட்டது. அன்னை மரியா ஒரு காட்சியின் போது கேட்டுக்கொண்டதன் பேரில் அவ்விடத்தில் சிறிய ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. பக்தர்கள் தினமும் அங்கு சென்று அன்னை மரியாவிடம் ஜெபித்து உடலும் உள்ளமும் குணம் பெற்றுச் செல்கின்றனர். பெனாக்ஸ் என்ற ஊரில் ஓர் ஏழை குடும்பத்தில் 1921 ஆண்டு மார்ச் 25 பிறந்தவர் மரியேத் பெக்கோ. 7 குழந்தைகள் உள்ள அக்குடும்பத்தில் மரியேத் தான் மூத்தவர். அவர்களின் வீடு அவ்வூர் ஆலயத்திற்கு 1 மைல் தூரத்தில் சேரும் சகதியும் நிறைந்த பகுதியில் இருந்தது. இக்குடும்பத்தினர் கத்தோலிக்கராக இருந்தாலும் ஆலயம் செல்வதில்லை, ஜெபிப்பதும் இல்லை. இருந்தபோதிலும் மரியேத்திடம் சமய உணர்வு இருந்தது. ஒரு நாள் தெருவில் கிடைத்த ஒரு ஜெபமாலையை எப்போதும் தன்னோடு வைத்திருந்தார் மரியேத். அது 1933 ஆண்டு ஜனவரி 15 இரவு 7 மணி இருக்கும். தனது தம்பி ஜூலியன் அன்று இன்னும் வீடு திரும்பாததால் தொட்டிலில் கிடந்த குழந்தையை பார்த்து கொண்டு அடுப்பறை ஜன்னல் வழியாக தம்பி வருவாரா என பார்த்து கொண்டிருந்தார். வெளியே இருட்டாக இருந்தது. அப்போது அந்த இருட்டில் சில மீட்டர் தூரத்தில் முட்டை வடிவத்தில் ஒளியால் சூழ்ந்து முன்பக்கம் லேசாக குனிந்து இடது பக்கம் லேசாக சாய்ந்து நீண்ட வெள்ளை அங்கியும் இடுப்பில் நீல நிற கச்சையும் அணிந்த ஓர் இளம்பெண்ணை திடீரெனக் கண்டார் மரியேத். அதோடு மெல்லிய ஒரு வெள்ளை முக்காடையும் அப்பெண் அணிந்திருந்தார். அப்பெண்ணின் வலது காலில் ஒரு தங்க நிற ரோஜா இருந்தது. வலது கரத்தில் ஜெபமாலையுடன் ஒரு தங்கச் சங்கிலியும் தொங்கியது. அக்கரம் இடது கரத்தில் இணைந்து ஜெபிப்பது போல் தோற்றமளித்தது. இக்காட்சி குறித்து மரியேத் தன் தாயிடம் கூறினார். தாய்க்கு அதில் நம்பிக்கையில்லை. எனினும் பயந்து போய் ஜன்னல் திரையை மூடிவிட்டார். ஆயினும் மரியேத் மீண்டும் அப்பக்கம் பார்த்தார். அந்த பெண் சிரித்த முகத்துடன் அதே இடத்தில் நிற்பதைக் கண்டார். துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு தான் வைத்திருந்த ஜெபமாலையை எடுத்து ஜெபிக்கத் தொடங்கினார். சிறிது நேரம் சென்று அப்பெண்ணின் உதடுகளும் ஜெபம் செய்வது போன்று அசைந்தன. வீட்டுக்கு வெளியே வருமாறு அப்பெண் கையசைத்தார். மரியேத் கதவருகே சென்றபோது அவரது தாய் பயந்து கதவை அடைத்து பூட்டிவிட்டார். மீண்டும் ஜன்னல் அருகே வந்து பார்த்தபோது அப்பெண் மறைந்து விட்டார். மறுநாள் காலை செவ்வாய்க்கிழமையன்று திருப்பலியில் மரியத்தை முதன்முறையாக பார்த்த பங்கு அருள்பணியாளர் ஜமீனுக்கு வியப்பு. மறைக்கல்வி வகுப்புக்கும் சென்றார் மரியத். இந்த நல் மாற்றத்திற்கு காரணம் கேட்டார் அருள்பணியாளர். நடந்ததை விளக்கினார் மரியத். அடுத்து ஜனவரி 18 புதன்கிழமை மாலை 7 மணிக்கு மரியத் முன்பக்க தோட்டத்திற்கு சென்று முழந்தாளிட்டு ஜெபமாலை ஜெபிக்கத் தொடங்கினார். அவரின் தந்தை அதை பார்த்து கொண்டிருந்தார். மரியத் திடீரென கைகளை மேலே உயர்த்தினார். ஏனெனில் 2 உயரமான தேவதாரு மரங்களுக்கு இடையே ஒல்லியான ஓர் அழகிய பெண் இறங்கி வந்து மரியத்துக்கு ஓரடி தூரத்தில் வந்து நின்றார். அப்பெண் மரியத்துடன் சேர்ந்து ஜெபிக்கத் தொடங்கினார். சாலையை கடந்து தன்னை பின்தொடர்ந்து வருமாறு அவர் அழைத்தார். அவர்கள் இருவரும் சென்றபோது ஒரு சிறிய நீர் ஓடையை அப்பெண் தொட்டார். மரியத்தும் அதை கவனமுடன் தொட்டார். அந்த ஓடை தனக்கானது என்று சொல்லி மறைந்தார்
அப்பெண். அடுத்த நாள் ஜனவரி 19ஆம் தேதி வியாழன் மாலை 7 மணிக்கு பனியில் முழங்காலிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார் மேரியத். அக்காட்சியில் தான் ஏழைகளின் கன்னிமரி என தன்னை அப்பெண் அறிமுகம் செய்தார். மேலும் அந்த நீரோடை அனைத்து நாடுகளின் நோயாளிகளுக்கு உரியது எனவும் கூறினார். பின்னர் ஜனவரி 20, பிப்ரவரி 11, 15, 20, மார்ச் 2 ஆகிய தேதிகளில் காட்சி கொடுத்தார் அப்பெண். மார்ச் 2ஆம் தேதியன்று இடம்பெற்ற 8வது காட்சிக்கு முன்னர் மேரியத் ஜெபித்துக் கொண்டிருந்தபோது மழை கொட்டியது. 3 ஜெபமாலைகள் அவர் ஜெபித்தார். மழை நின்றது. அக்காட்சிக்கு பின்னர் அன்னை மரியா தனக்கு கூறியவற்றை தனது வீட்டில் தெரிவித்தார். நானே மீட்பரின் தாய், கடவுளின் தாய், நிறைய ஜெபம் செய் என்று அன்னை மரியா சொல்லியிருந்தார். அன்னை மரியா மேரியத்துக்கு கூறியது போன்று நாமும் நிறைய ஜெபம் செய்வோம். இறை அன்னையின் பரிந்துரையை எந்நாளும் நாடுவோம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை. அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜெபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை. அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜெபமாலை. அருள் நீரை மரியே, அருள் நீரை மரியே என்று வேண்டும் ஜெபமாலை. அருள் நீரை மரியே, அருள் நீரை மரியே என்று வேண்டும் ஜெபமாலை. பிள்ளை குரல் கேட்டு அன்னை விரைந்து வந்து அரவணைக்கச் செய்யும் ஜெபமாலை. அரவணைக்கச் செய்யும் ஜெபமாலை, வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்று தந்த ஜெபமாலை. பெல்ஜியம் நாட்டின் பெனாக்ஸ் ஏழைகளின் அன்னை மரியா திருத்தலம் குறித்து இன்றைய அன்னைவோர் அதிசயம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. அன்பர்களே, மார்ச் 13 வியாழக்கிழமை இன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திரு அவையின் தலைமை பொறுப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதன் 12ஆம் ஆண்டை நிறைவு செய்யும் வேளை அவருக்காக நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். செய்திகள். கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி முதல் ரோம் ஜெமெலி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலையில் தற்போது தொடர்ந்து நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது என்று மார்ச் 12 புதன்கிழமை மாலை செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளது திருப்பீட செய்தி தொடர்பகம். இதுவரை எடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளின்படி திருத்தந்தையின் உடல்நிலை நிலையானதாகவே உள்ளது என்றும், நேற்று எடுக்கப்பட்ட மார்பு ஊடுகதிர் அறிக்கை முந்தைய நாட்களில் காணப்பட்ட முன்னேற்றங்களை கதிரியக்க ரீதியாக உறுதிப்படுத்தியுள்ளது என்றும் கூறியுள்ளது திருப்பீட செய்தி தொடர்பகம்.
மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு பகலில் அதிக அளவிலான ஆக்சிஜனேற்ற சிகிச்சையும் இரவு ஓய்வின் போது உடலில் துவாரம் உருவாக்காமல் வாய் வழியாக செயற்கை முறை ஆக்சிஜன் வழங்கல் சிகிச்சையும் தொடர்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளது திருப்பிட செய்தித்துறை. மார்ச் 13 வியாழக்கிழமை காலையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மார்ச் 12 புதன்கிழமை நேற்று வழக்கம்போல் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நன்றாக உறங்கி ஓய்வெடுத்தார் என்று கூறியுள்ளது திருப்பிட செய்தி தொடர்பகம். யூபிலி புனித ஆண்டை முன்னிட்டு பல்வேறு ரஷ்ய நகரங்களைச் சேர்ந்த தனிநபர்கள் உட்பட 85 ரஷ்ய கத்தோலிக்க திருப்பயணிகளை கொண்ட குழு ஒன்று மார்ச் 12 இப்புதனன்று திருத்தந்தைக்காக ஜெபிக்க ரோமைக்கு வந்திருந்தது என செய்தி குறிப்பொன்று தெரிவிக்கின்றது. ஆனால் மருத்துவமனையில் திருத்தந்தையை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பேராயர் பாவுலோ பெஸ்லி தலைமையில் அத்திருப்பயணிகள் குழு திருத்தந்தை உடல்நலம் பெற வேண்டி ஜெமெலி மருத்துவமனைக்கு நடந்து சென்று இறைவேண்டல் செய்ய முடிவு செய்ததாகவும் அச்செய்தி குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஜெமெலி மருத்துவமனைக்கு சென்ற இந்த குழு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உடல்நலம் பெற வேண்டி அம்மருத்துவமனைக்கு வெளியே உள்ள திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் திருவுருவத்திற்கு முன்பு கூடி ஜெபித்தது என்றும் உரைக்கிறது அச்செய்தி குறிப்பு. இந்தோனேஷியாவில் கத்தோலிக்கர்கள் பெரும்பான்மையாக வாழும் புளோரஸ் தீவில் புவி வெப்ப திட்டத்தை நிறுத்த கோரி நூற்றுக்கணக்கான ஆர்வலர்களுடன் கத்தோலிக்க அருள்பணியாளர்களும் அருள் சகோதரிகளும் இணைந்து போராடினர் என்று தெரிவித்துள்ளது யூகான் செய்தி நிறுவனம். மார்ச் 12 இப்புதன்கிழமையன்று இந்த போராட்டம் குறித்து கூறியுள்ள அச்செய்தி நிறுவனம், இந்த திட்டம் கிராம மக்களின் நில உரிமைகளை மீறுவதாகவும் சுற்றுச்சூழலுக்கு சேதம் விளைவிப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டதையும் எடுத்துக்காட்டியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள புளோரஸ் ஜியோ தெர்மல் விக்டிம்ஸ் என்ற கூட்டமைப்பின் தலைவரும் இறைவார்த்தை சபையின் அருள்பணியாளருமான ஃபெலிக்ஸ் பாகி அவர்கள், இந்த திட்டம் மாதலோக்கோவில் உள்ள பூர்வக்குடி மக்களின் 996 ஹெக்டேர் விவசாய நிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார். சிரியாவில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்படும் வன்முறை, ஈவிரக்கமற்ற தனம் மற்றும் கொலைகள் யாவும் அண்மையில் அதிகரித்து வருவதை கண்டித்து அதன் தல திரு அவைகளின் தலைவர்கள் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாக ஐசிஎன் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அங்கு நிகழ்ந்து வரும் படுகொலைகளை கண்டித்துள்ளதுடன் அத்தகைய செயல்களை உடனடியாக நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ள அவர்கள் வன்முறைக்கு எதிரான தங்களின் எதிர்ப்பையும் மனித மற்றும் தார்மீக விழுமியங்களுக்கான ஆதரவையும் வலியுறுத்தி உள்ளதாகவும் உரைக்கிறது அச்செய்தி நிறுவனம். சிரியாவின் தல திரு அவைகள் அனைத்தும் தேசிய நல்லிணக்கத்தையும் சமமான குடியுரிமை மற்றும் கூட்டாண்மை அடிப்படையிலான ஒரு சமூகத்தை நிறுவுவதையும் பழிவாங்கலற்ற ஒரு சூழலையும் ஆதரிக்கின்றன என்றும் கூறியுள்ளதையும் அச்செய்தி நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. வங்கதேசத்தில் உள்ள ரோஹிங்கியா புலம்பெயர்ந்தோர் முகாம்களில் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு வேகமாக அதிகரித்து வருகிறது என்றும் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் வரை 27 விழுக்காடு அதிகரித்துள்ளது என்றும் யுனிசெப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டில் 14,200 குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுவார்கள் என்றும் சரியான சிகிச்சை இல்லாமல் இந்த குழந்தைகள் இறப்பதற்கான வாய்ப்பு 11 மடங்கு அதிகம் என்றும் யுனிசெப் நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. உக்ரைனில் குழந்தைகளின் வாழ்க்கை சிதைந்து வருகிறது என்றும் பலர் தொடர்ச்சியான தாக்குதல்களால் தொடர் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் என்றும் பெரும் கவலை தெரிவித்துள்ளது அந்நாட்டிற்கான யுனிசெப் நிறுவனம். மார்ச் 12 இப்புதன்கிழமையன்று தனது எக்ஸல பக்கத்தில் இத்தகவலை வழங்கியுள்ள அந்நிறுவனம் குழந்தைகளுக்கு எதிரான இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டுமென்ற வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்துள்ளது. டொனேட்ஸ்க் பகுதியில் மார்ச் 11 இச்செவ்வாய்க்கிழமையன்று நடந்த தாக்குதலில் 11 மற்றும் 13 வயதுடைய 2 சகோதர குழந்தைகள் கொல்லப்பட்டனர் என்றும் மிகுந்த வேதனையை தெரிவித்துள்ளது அந்நிறுவனம். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.